ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெமினி ஃபண்டபுளாக பேசுகிறேன். சிம்ம ராசிக்கு 6 மந்த் ரிலாக்ஸ் ஆஃப்டர் தட் எண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரிலாக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையிலேருந்து வெளியே வரீங்க அப்படின்றத சொல்கிறோம். ஸோ எப்போலேருந்து சார் பிரச்சனை வருது? ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளை சொல்லியிருந்தோம். என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா, ஏற்கனவே எட்டில் சனி தான். எட்டில் சனி வந்து அஷ்டம சனி நார்மலாக எல்லாருக்குமே சிம்ம ராசிக்கு எல்லா பிரச்சனையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தகராறு, பஞ்சாயத்து, சொத்து பிரச்சனை, டிவோர்ஸு எல்லாமே சொல்லியிருந்தோம். சரி, இப்போ இதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமா நம்ம அப்படின்னு வரக்குள்ள, இதில் துணைக்கு நிற்கிறது நம்ம குருவை எடுக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த 6 மந்த்துக்கு யார் ரொம்ப ஹைலைட் பண்ணுவாங்க அப்படின்னா, ராசிக்கு 1 and 7. இப்போ ராகு கேது 1 and 7 எடுக்கிறோம் இல்லையா? இப்போ ராகு வந்து இவங்களுக்கு சதயத்தில் வருவாருங்க. இது வரைக்கும் பூரட்டாதியில் நின்னாரு. இப்போ மிட்டில் வந்து சதயத்தில் வரக்குள்ள கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல வெற்றியை வந்து தருவார். ஏன்னா சதயத்தில் வரக்குள்ள ராகு ஸ்டாண்டிங் இந்த ஓன் ஸ்டார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் நிற்க போகிறார். எந்த ஒரு கிரகமுமே சொந்த நட்சத்திரத்தில் நிற்கக்குள்ள கண்டிப்பாக கெடுதல் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அங்கே வந்து வராங்க. இப்போ நம்ம வீட்டில் எப்படி சந்தோஷமாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம், அதே மாதிரி தான் பிளானட்ஸ் ஆல்சோ அப்படி தாங்க இருப்பாங்க. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி கேது பகவான், கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா மகத்தில் வருவார். எப்போ வர்றாரு? இந்த பிப்ரவரி எண்டு, மார்ச் 1. ஸோ இப்போ நீங்கள் மார்ச்லேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ இந்த மாதம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சதயம் மகத்தில் தான் இவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணுவாங்க. எஸ்பெஷலாக ஏன் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கேது சிம்மத்தில் நிற்கிறாங்க இல்லைங்களா? அப்போ கேது சிம்மத்தில் நிற்கக்குள்ள தான் இங்கே நிறைய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் அங்கே வந்து தராங்க, நமக்கு மன அழுத்தத்தை தராங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா மக நட்சத்திரம், ஓன் நட்சத்திரம் அங்கேயே வந்து இங்கே வரப்போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலாக்ஸை வந்து எதிர்பார்க்கலாம் மக நட்சத்திரம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பூரம். இப்போ பூர நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு பிரச்சனையிலேருந்து ரிலீஸ் ஆவீங்க. உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் இந்த இடத்துல வரக்கூடும். ஸோ இவங்களும் இந்த ப்ராப்ளத்துலேருந்து அதிகமாக வெளியே வருவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மகம், பூரம், உத்திரம். சரி, இப்போ இது கோச்சாரத்தில் 30% அப்ளை பண்ணிக்கோங்க. 70% உங்களுடைய திசா, புத்தி, அந்தரம், சூட்சமம், தற்பறை, ஹோரை இப்படி தான் நம்ம எடுப்போம். ஸோ தட் அதை நீங்கள் பார்த்துக்கணும். இந்த 30% இவங்களாம் நமக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. டேம் ஷூராக இது நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் ராக போகிறதுனால இந்த 6 மாதம் நீங்கள் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வருவீங்க. ப்ராப்ளம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கும். நல்ல ஒரு தொழில் பண்ணலாமா அப்படின்னா அபிவிருத்தி அதிகமாக தொழிலில் வந்து வரக்கூடும். ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு அந்த சதயத்தில் ட்ராவல் பண்ணக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்பிளாக ஒரு விஷயத்தை வந்து செய்வார். ஒரு விஷயத்தை 100ஆக மாற்றுறது ராகு தான். அப்போ சதயம் தான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை எல்லா கான்செப்ட்டுமே அது ஏற்கனவே சொல்லியிருப்போம். இப்போ அகைன் ஏன் அதை சொல்கிறோன்னா புரியறதுக்காக சொல்கிறோம். ஸோ சதயம் நிச்சயமாக சிம்ம ராசிக்கு ரிலாக்ஸை வந்து கொடுக்க போகிறாங்க. ராகுவும் கேது இங்கே வந்து மேஜர் ரோலை சிம்மத்துக்கு பண்ண போகிறாங்க. ஸோ தட் இவங்க நல்லா இருக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம இடத்துல இந்த 6 மாதம் ரிலாக்ஸாக இருப்பீங்க. இந்த 6 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி, மார்ச் இதுலேருந்தே நல்ல மாற்றங்கள் வரக்கூடும். குரு லாபத்தில் நிற்கிறார். இன்னொரு ஹைலைட்டு, குரு புனர்பூசம், சனி உத்திரட்டாதி. இப்போ பாருங்கள் 4 உத்திரட்டாதி, புனர்பூசம், சதயம், மகம். இப்போ ராகு, கேது, புனர்பூசம், இங்கே குரு, உத்திரட்டாதி, சனி, ஓன் ஸ்டார். இந்த 4 கிரகாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறதுனால இங்கே நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்றதான் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் சிம்ம ராசிக்காரங்க அனுபவிக்க போகிறீங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தை வந்து வணங்கி கொள்ளுங்கள். நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய பிரதோஷ காலங்களில் சிவராத்திரி வருங்க. சனி பிரதோஷத்தை அதிகமாக ஃபாலோ பண்ணுங்கள். வரக்கூடிய சனிக்கிழமை வந்து வரக்கூடும் உங்களுக்கு பிப்ரவரி 14ஆம் தேதி, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சிவராத்திரி வருதுங்க. சிவராத்திரியில் யாரெல்லாம் நல்ல சிவனை வந்து பிரார்த்தனை, ஒன்றும் இல்லைங்க, ஓம் நம சிவாய மந்திரத்தை 108 முறை சொல்லிவிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் பூஜை பண்ணாலே போதும். ஸோ பூஜை விச் மீன்ஸ்னால் நீங்கள் இருக்கிற இடத்துலேயே பண்ணுங்கள். வேலை செய்கிறீங்கன்னா அங்கேயும் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை சொல்லுங்கள். சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை சிம்மராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். நிச்சயம் எல்லாம் உள்ள இறைவன் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.